Chapter 13 Visualizing Solid Shapes. Visualizing solid shapes na enna அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட definition பாத்தீங்கன்னா Visualizing solid shapes means imagining a 3D object in your mind using a 2D picture. So ஒரு 3D object வந்து நம்ம imagine பண்றது. ஓகேவா, ஒரு 3D object வந்து நம்ம brainல imagine பண்ணிட்டு 2D picture யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், draw பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஹவுஸ் பிக்சர் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹவுஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிப்பீங்க, 3Dயில் இமேஜின் பண்ணிப்பீங்க. இமேஜின் பண்ணிவிட்டு பட் நம்ம என்ன பண்ணுவோம், 2D பேப்பரில் வந்து நம்ம 2D ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ ஒரு ஹவுஸ் வரைகிறப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், விண்டோஸ்க்கெலாம் நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வால்ஸ்க்கெலாம் நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே 2D ஷேப்ஸ். ஆனால் நம்மளோட பிரெயினில் நம்மளோட இமேஜினேஷன் எப்படி இருக்கும், 3Dயில் தான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். ஸோ 3Dயில் இமேஜின் பண்ணி 2Dயில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்னா ஸோ விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அதுதான். ஓகேவா, இமேஜினிங் எ 3D ஆப்ஜெக்ட் இன் யுவர் மைண்ட் யூஸிங் எ 2D பிக்சர். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Imagine cube shaped box. You can picture it 6 square faces. So ஒரு cube shaped box. Cube அப்படின்றது எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஸோ கியூப்ன்றது ஷேப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? இந்த மாதிரி ஒரு கியூப் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கியூப் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸை வந்து உங்கள் பிரெயினில் வந்து இமேஜின் பண்ணிப்பீங்க. ஸோ கியூப் ஷேப் அப்படின்றது ஒரு 3D ஷேப். ஸோ 3D ஷேப்பை என்ன பண்ணிப்பீங்க, இமேஜின் பண்ணிப்பீங்க. இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், 2Dயில் நம்ம வந்து ஸ்கொயர், கரெக்டாக அதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சப்போஸ் வந்து குளோப் வரையணும்னு நினைக்கிறீங்க. ஸோ குளோப் வரையணும் அப்படின்னு நினைக்கிறப்போ குளோப் அப்படின்றது ஒரு 3D. ஸோ குளோப் அப்படின்ற ஒரு 3Dயை வந்து நீங்கள் பிரெயினில் இமேஜின் பண்ணிவிட்டு பட் நீங்கள் எதை யூஸ் பண்ணி வரைவீங்க, 2Dயான ஸ்பியர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் குளோபை ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பென்சில் பாக்ஸ் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பென்சில் பாக்ஸ் அப்படின்றது ஒரு 3D, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிட்டு, ஆனால் நீங்கள் எதை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருப்பீங்க, ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2Dயை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வரைஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன், பிளைன் ஃபிகர்ஸ் அண்ட் சாலிட்